எந்த அளவுக்கு அதிமுக வந்து ஒரு மதம் சார்ந்த கட்சியாக தமிழ்நாட்டுடைய மக்களுடைய நல்லிணக்கத்துக்கு ஒரு ஊர்வலத்துக்குரிய நடவடிக்கைகளுக்கு அதனால தானங்க நாங்கள் வந்து வெளியேறி இருக்கோம். இது துரதிர்ஷ்டம், மிக துரதிர்ஷ்டமான சம்பவம். நீங்கள் சரியாக சுட்டி காட்டியதைப் போல ஒரு நிமிஷம் நீங்கள் சரியாக சுட்டி காட்டியதைப் போல இன்றைய எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவாகட்டும் அல்லது இன்றைக்கு தனி அணியாக செயல்பட்டு வரக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ் ஆகட்டும், இன்னும் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பெயரை பயன்படுத்தக்கூடிய தலைவர்களாகட்டும், தமிழ்நாட்டுடைய உயிர் நாடியான இந்த பிரச்சனையில் அவர்கள் வந்து ஆதரவாக கருத்து தெரிவிப்பதை விட நியாயமான முறையில் ஆதரவான அரசுக்கு ஆதரவளித்து அவர்கள் வந்து பக்கோலமாக இருப்பதை விட இன்றைக்கு மதவாத சக்திகளுக்கு, பிரிவினைவாத சக்திகளுக்கு மக்கள் மத்தியிலே ஒரு பிரிவினையை உருவாக்கக்கூடிய, பொது அமைதியை கெடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு கும்பலுக்கு ஆதரவாக அறிக்கை விடுவது இன்றைக்கு எங்களுக்கு மன வருத்தம் மட்டுமல்ல, அதிமுகவுடைய கடைக்கோடி தொண்டனும் இன்றைக்கு வருத்தத்தில் இருக்கிறான். இது தமிழ்நாட்டு மக்கள் இதையெல்லாம் நன்கு அடையாளம் பார்த்து, எனவே மாண்பு முதல்வர் நண்பர் சொன்னது போல தனி நீதிபதி அவர்கள் கொடுத்த தீர்ப்பை மாண்பு முதல்வர் அவர்கள் தன்னுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அக்குமன் என்று சொல்லுவோம், அவருடைய ஆட்சி திறத்தினுடைய ஆளுமையின் காரணமாக இன்றைக்கு 144 போட்டு அன்றைக்கு ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இல்லாமல் ஒரு பொது அமைதியை காத்தாரே, அதற்காகவே இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள் அமைதியோடும் சுவிசத்தோடும் ஒரு சகோதர பாசத்தோடும் வாழ்வதற்கு ஒரே ஒரு தலைமை உண்டு என்றால் இன்றைய முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்கள்தான். அந்த தலைமையை திராவிட முன்னேற்ற கழகம் தான் வழங்க முடியும் என்று முடிவெடுத்து அடுத்த ஆட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நிகழ்வின் மூலம் மக்கள் வந்து தீர்ப்பெழுதி விட்டார்கள். கட்டாயம் இங்கே யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது தானே தெரியும். அமித்ஷா அவர்கள் வந்து திடீர்னு எடப்பாடி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏவோட எந்த காலத்தில் தொடர்பில்லை, இந்த சட்டமன்ற தேர்தல் மட்டும் இல்லை, எஸ்டிபிஐ மாநாட்டில் வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வரக்கூடிய சட்டமன்றத்தில் 2032 கூட தொடர்பில்லைன்னு சொன்னவர் திடீர்னு அமித்ஷாக்கிட்ட அந்த ஹோட்டலில் வந்தோன்னா வாயு மௌனம் காத்து அவர் சொல்லக்கூடிய உத்தரவுக்கு தலையசைத்ததோடு அன்றைக்கு அந்த கூட்டணிக்கு ஒப்புதல் தெரிவித்தது மட்டுமில்லை, நேற்றைய தினம் டெல்லிக்கு ஓடோடி சென்று நள்ளிரவில் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் என்றால் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தனித்தன்மை இழந்து திராவிட இயக்க சித்தாந்தங்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய பாரதிய ஜனதாவுடைய அவர்களுடைய உத்தரவுக்கு அடிபணியக்கூடிய அமைப்பாக இருப்பது தான் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வருத்தம் மட்டுமில்லை, அவமானமாக இருக்கிறது. இந்த தமிழ்நாட்டு மக்களும் உணர்ந்திருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்லணும்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மாறி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற நிலை மாறி அமித்ஷா முன்னேற்ற கழகமாக மாறிவிட்டது. அமித்ஷா தான் இந்த கழகத்தை இன்றைய தினம் அந்த கழகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் எப்படி நடத்துவார் என்பதை ஊடக நண்பர்கள் எல்லாரும் அறிவீர்கள். ஏதாவது ஒரு இடத்துல கலவரத்தை உண்டு பண்ணி அந்த கலவரத்தில் ஏற்படுகிற விஷயங்களை வைத்து அரசியல் செய்வதற்காக தான் அவர்கள் காத்திருக்கின்றார்கள். இப்போ அதையெல்லாம் மீறி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை புதுப்பித்து இன்று கொடுத்திருக்கின்றார் அரசு ஊழியர்களுக்கு. இட் இஸ் எ கிரேட் அச்சீவ்மெண்ட். அது யாரால் அன்று நிறுத்தப்பட்டது? 2004 அதிமுக ஆட்சியில் தான் அது நிறுத்தப்பட்டது. அதை மீண்டும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அதுவும் இல்லாமல் இந்த தைப்பொங்கலுக்கு அள்ளி வழங்கியிருக்கிறார், பொதுமக்களுக்கு அள்ளி வழங்கியிருக்கிறார். மக்களுக்கான திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் இருக்கின்றார். மேலும் இளைஞர்களுக்கு லேப்டாப் வழங்கியிருக்கிறார். பெண்களுக்கு இலவச பஸ் பயணம். இவ்வளவு இருக்கும்போது மக்களுக்கு என்ன குறை இருக்கிறது? அதனால் குறை கண்டுபிடிக்க வேண்டும், குறை சொல்ல வேண்டும், மக்களிடம் ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அமித்ஷா திட்டமிட்டு இங்கே ஒரு கும்பல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு அமித்ஷா முன்னேற்ற கழகமும் துணையாக போய்கொண்டிருக்கிறது. அதை எதிர்த்து தான் நாங்கள் ஒப்பாரும் மிக்காருமற்ற தன்னலமற்ற தளபதியினுடைய தலைமையை ஏற்று இங்கே வந்திருக்கிறோம். அண்ணா அறிவாலயத்திற்கு நாங்கள் வருகை தந்து இன்றைக்கு தமிழ்நாட்டின் தலைமகனாக திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகராக பொற்கால ஆட்சி நடத்தி வரக்கூடிய மாண்புமிகு முதல்வர் கழகத் தலைவர் அவர்கள் தலைமையில் எங்களை இணைத்து கொண்டதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எங்களை தாயுள்ளத்தோடு இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய தாயுமானவராக போற்றி போடப்படுகின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் அவர்கள்
எங்களை தாய் இல்லத்தோடு இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைத்து கொண்டதற்கு முதற்கண் கழகத் தலைவர் அவர்களுக்கும் இனி 50 ஆண்டு காலம் திராவிட இயக்கத்தை கட்டி காத்து அதை நிலைநிறுத்த இருக்கக்கூடிய துணை முதல்வர் அன்பிலவர் இளைஞரணி செயலாளர் அவர்களுக்கும் எங்களுடைய திண்டுக்கல் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் மூத்த அமைச்சரும் துணை பொதுச் செயலாளருமான அண்ணன் ஐபி அவர்களுக்கும் உணவுத்துறை அமைச்சர் மாவட்ட செயலாளர் அண்ணன் சக்கரவாணி அவர்களுக்கும் பழனி சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான தம்பி செந்தில்குமார் அவர்களுக்கும் அனைவருக்கும் முதற்கண் கழகத்தில் எங்களை இணைத்து கொள்ள அவர்கள் எங்களுக்கு பேராதரவு நல்கியதற்கு முதற்கண் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிலவி வரக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களால் தான் பேரறிஞர் அண்ணாவுடைய லட்சியங்களையும் தந்தை பெரியாருடைய கோட்பாடுகளையும் நிலைநிறுத்தி திராவிட இயக்கத்தை தமிழகத்தில் மட்டுமல்ல அகில இந்திய அளவிற்கும் முன்னெடுத்து செல்லும் ஆளுமையும் ஆற்றல் மிக்க ஒரு தலைவராக தளபதி விளங்குவதால் இன்றைக்கு அவருடைய எங்களால் இயன்ற அளவிற்கு அவர் இடும் பணிகளை செவனே செய்து விசுவாசத்தோடு இருந்து இங்கே கழக பணி ஆற்ற வேண்டும் என்ற உணர்வோடு நாங்கள் வந்திருக்கிறோம். நிச்சயமாக தலைவர் அவர்கள் இடக்கூடிய கட்டளையை சிரமேற்கொண்டு நாங்கள் செயல்படுத்தி இன்றைக்கு திராவிட இயக்க லட்சியங்களை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னணி படைவீரர்கள் ஒருவராக உண்மையோடும் விசுவாசத்தோடும் உழைத்து நாங்கள் எங்கள் செயல்திறனை வெளிப்படுத்துவோம். அதற்கு என்றைக்கும் தலைவருடைய ஆசி எங்களுக்கு தேவை என்ற ஒரு வேண்டுகோளை வைத்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்களை இணைத்து கொண்ட இந்த நாள் எங்களுடைய பொது வாழ்க்கையில் அரசியல் வாழ்க்கையில் ஒரு பொன்னான நாள் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்களை இணைத்து கொண்டதற்கு தாயில்லத்தோடு எங்களை இணைத்து கொண்டதற்கு தளபதி அவர்களுக்கும் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் இளைய தளபதி அவர்களுக்கும் எங்களுடைய மாவட்ட அமைச்சர்கள் மாண்புமிகு KKSR அவர்களுக்கும் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் எங்களை கழகத்தில் இணைக்க உறுதுணையாக இருந்த அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நாங்கள் ஏன் இந்த முடிவை எடுத்தோம் என்று சொன்னால் கடந்த 7 ஆண்டு காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்து கொண்டு தமிழகத்தை வெற்றி பாதையை நோக்கி தலைகுனிய விடாமல் நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் தலைமை என்று நாங்கள் முடிவெடுத்து தான் இங்கே வந்திருக்கின்றோம். நான் கடந்த 2 வாரங்களாக மன நிம்மதியோடு இல்லை. ஏனென்று சொன்னால் திருப்பரங்குன்ற இஷ்யூவிலே இங்கே இருக்கின்ற மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒரு கலவரத்தை தூண்டும் எண்ணத்தோடு செயல்பட்ட நிலையில் அதை தட்டி கலவரமே இல்லாமல் அமைதியாக்கி நீதிபதி கொடுத்த தீர்ப்பை மீறி அமைதியை நிலைநாட்ட ஒருவர் தகுதி உள்ளவர் என்று இங்கே இருக்கிறார் என்றால் நம்முடைய தமிழக முதல்வர் என்று தான் கருதி தான் ஒரு ஆண்மை மிக்க முதல்வர், தமிழ்நாட்டிலே ஆளுமை மிக்க முதல்வர், மீண்டும் சொல்கின்றேன் தன்மானமிக்க முதல்வர், எதற்கும் அஞ்சாமை. நான் காஷ்மீரிலிருந்து முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா முஃப்தி அவர்கள் பேசும்போது நான் ஒரு ஆண்மையான முதலமைச்சர் என்று சொன்னால் ஆளுமை மிக்க முதலமைச்சர் என்று சொன்னால் நான் மாண்புமிகு தளபதி அவர்கள் தான் சொல்லுவேன் என்று அவர் சொல்லதையும் பார்க்கும்போது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் இதற்கெல்லாம் விடிவு காலமாகத்தான் எங்களுடைய வாழ்க்கையிலே பொற்காலமாகத்தான் நினைத்து நாங்கள் ஒரு ஆண்மை மிக்க சுயநலமற்ற சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய திராவிட சித்தாந்தத்தையுடைய தளபதி அவர்களுடைய தலைமையிலே இன்றைய தினம் நாங்கள் சேர்ந்திருப்பதை நான் மிக்க மகிழ்ச்சியோடு உங்களிடம் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். மேலும் எங்கள் மாவட்டத்திலே ஒரு சில குறைகளை மாண்புமிகு முதலமைச்சர்களிடம் பட்டாசு தொழிற்சாலை சம்பந்தப்பட்ட குறைகளை மாண்புமிகு முதலமைச்சர்களிடம் நான் எடுத்து சொன்னபோது மிக கனிவான உள்ளத்தோடு 5 நிமிடம் என்னிடம் மனம் விட்டு கேட்டார். எனக்கு அதுவே எங்களுடைய பட்டாசு தொழிலாளர்கள் தொழிற்சாலையுடைய நிலைமை பாதுகாக்கப்படும் என்று ஒரு நல்ல எண்ணம் எனக்கு ஏற்பட்டு விட்டது. ஒரு முதலமைச்சர் மக்களுடைய குறைகளை கேட்க இருக்கிறார் என்றால் தமிழகத்தில் இருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள்தான். நானும் 3 முதலமைச்சர்களோடு பார்த்திருக்கின்றேன்.
இன்றைய முதலமைச்சர் மக்களுடைய குறைகளை கேட்டு, குறிப்பாக எங்களுடைய சிவகாசியில் நடக்கின்ற பட்டாசு தொழிற்சாலையில் நடக்கின்ற என்னென்ன குறைகள் இருக்கின்றது என்று சொன்னவுடனே he has given me audience for more than 5 minutes. எந்த வார்த்தையுமே நான் அதில் எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரியல. இப்படியெல்லாம் சொல்லி எங்களை ஊக்குவிக்கின்ற ஒரு முதலமைச்சரை பார்க்கும்போது, அவரோடு பயணித்து அவருக்கு உற்ற துணையாக இருந்து இந்த இயக்கத்தை மேலும் வழிவுறதற்கு அவர் என்னென்ன உத்தரவுகளை இடுகின்றார்களோ அதை தலைமேல் நாங்கள் வைத்து அவர் இந்த இயக்கத்தை மென்மேலும் வெற்றி பெற எங்களால் முடிந்த அளவுக்கு பாடுபடுவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.